அனைவருக்கும் சிவதுர்கா ஜோதிட நிலையம் சார்பா அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சிவதுர்கா ஜோதிட நிலையம் சார்பா வார பலன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வாரம் 2/9/2024 இருந்து 8/9/2024, அதாவது திங்கள் முதல் ஞாயிறு வரை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதாவது ஆவணி 17 முதல் ஆவணி 23 வரை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் இந்த வாரம் எப்படி போக போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள், இனிய மாற்றங்கள் உண்டாகும். நன்றி. இப்பொழுது நம்ம முதல் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்கு இந்த வாரம் மிகவுமே ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும். அதாவது உத்தியோக முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கொஞ்ச நாளாகவே தள்ளி போயிருக்கும். ஆனால் இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய புது முயற்சிகள் 100% லக்கியாகவே இருக்கும். இந்த வாரம் முதல் வாரத்தில் கொஞ்சம் உடல் உபாதைகள் வந்துட்டு போனாலும் அதுக்கப்புறம் வார இறுதிகள் நாட்களில் உத்தியோகத்திலையும் வேலையிலையும் முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகள், பள்ளி செல்லும் குழந்தைகள் படிப்பில் கவனம் நன்றாகவே இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த வாரம் மிகவும் ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும். பெண்களும் தொழில் முனைவோர்வாக இருக்கும் பொழுது உங்களுக்கும் லாபம் உண்டாகும். அடுத்து ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கு. புதுசாக இன்டர்வியூ போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வாரம் போனீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டு உங்களுக்கு நல்ல சம்பளத்தில் புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அடுத்து பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாக இருக்க போது. என்னென்னா, இந்த வாரம் நீங்கள் தொடங்கக்கூடிய புது முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அள்ளி தரக்கூடிய வாரமாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாகவே இருக்குது. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு லாபம் அள்ளித்தர போகும் ஒரு அற்புதமான வாரமாக இருக்க போது. இது வரைக்கும் ஒரு வேலை செஞ்சுட்டு அதுக்கான பணம் கிடைக்கிறது தாமதமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் மழையாகவே இருக்கும். புது பிஸ்னஸ்லையும் சரி, இல்லை வேலையிலையும் சரி, இல்லைன்னா இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு இன்கம் அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாகவே இருக்க போது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாக அமைஞ்சிருக்கு. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கவலை தூய்ந்த வாரமாக தான் இருக்கும். இறை வழிபாடோட நாளை தொடங்குங்க, அற்புதமாகவே இருக்கும். வாரம் தொடக்கம் கவலையாக நகர்ந்தாலுமே வார இறுதி உங்களுக்கு மகிழ்ச்சி அள்ளி தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகவுமே ஒரு அற்புதமான வாரமாக இப்போது. அதாவது பார்த்தீங்கன்னா மகம், பூரம் இந்த ராசி நட்சத்திரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இருக்கும். சுகபோகமான ஒரு வாரமாக இருக்கும். இதுவரைக்கும் அதாவது பிரச்சனையிலே இருந்த ஒருத்தங்களுக்கு விடிவு காலம் கிடைச்சா எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த ஒரு மகிழ்ச்சி இந்த வாரம் சிம்மராசிகாரங்களுக்கு இருக்கு. பெண்களுக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த வாரம் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய வாரமாகவே இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவே இருக்கும். உற்சாகத்தோடு செயல்படுவது நன்மையை தரும். அடுத்து கன்னியாராசி அன்பர்களே, கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகவுமே ஒரு உற்சாகமான வாரமாக இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயமே ஈஸியாக முடியக்கூடிய வாரமாக இருக்கும். ரொம்ப நாள் பெண்டிங் இருந்த ஒர்க்ஸாக இருக்கட்டும், இல்லைனா தர வேண்டிய பணம் பாக்கி பல நாள் தடைப்பட்டிருக்குன்னா அதுவும் இந்த வாரம் வந்துடும். ஸோ இது உங்களோட இன்கம்ப்ளீஷனை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும் போது நம்ம கன்னியாராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் பொழுது இந்த வாரம். அடுத்து துலாம் ராசி,
துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா லாபம் நிறைந்த வாரம்னு சொல்றதை விட பண மழையில் நினையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்க போகுது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து பண வரவுகள் வரும். அதாவது நீங்கள் நினச்சிருப்பீங்க இது பேட் டெப்ஸ் இது ரிட்டர்னே ஆகாதுன்னு நினச்ச சில இடத்துல இருந்து அந்த பணம்லாம் கைக்கூடி உங்களை மகிழ்விக்க போகும் ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும். வார இறுதியில் சில மனசங்கடங்கள் போனாலுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். சனி பகவான் வழிபாடு நன்மையை தரும் நம்ம துலாம் ராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது மிகவுமே ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும் போது என்னன்னா குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்க போது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்க போது. அதே மாதிரி பெண்களுக்குமே இது ரொம்ப அற்புதமான வாரமாக இருக்க போது. குழந்தைகள் படிப்பில் அதாவது என்ன சொல்றதுன்னா நீங்கள் படிச்சுட்டு போன கொஷின்ஸ் தான் உங்களை மிகவுமே சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இருக்க போது. ஆக மொத்தத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது நலன் மிக்க ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இது மிகவுமே ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும் போது என்னன்னா இது வரைக்கும் மனக்குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்க போகும் ஒரு அற்புதமான வாரம் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு. பெண்களுக்குமே இது ஆரோக்கியம் சீர்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். அடுத்து பண வரவுகள் சீராக இருக்கும். உத்தியோகத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் படிப்பில் மிகவும் சந்தோஷமா நல்லாவே படிப்பாங்க. இருப்பினும் கவனம் கொஞ்சம் சிதற வாய்ப்பு இருக்கு. அதனால இறைவழிபாடோட நாளை தொடங்குங்க. மகர ராசி அன்பர்களே, பயணம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரத்தில் டிராவலிங் அதிகமாகவே இருக்கும். டிராவலிங்காக இருக்கும். அது வீண் பயணமாக போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. இறை வழிபாடோட நாளை தொடங்குங்க. அற்புதமான இதுவாக இருக்கும். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஒரு அலைச்சல் மிக்க வாரமாக இருக்கும் இந்த வாரம். இருப்பினும் வார இறுதி சுகபோகமான வாரமாக உங்களை மகிழ்விக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சனி வழிபாடு நன்மையை தரும் மகர ராசி அன்பர்களுக்கு. அடுத்து கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்கள் வாழ்வில் ஏற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். இந்த வாரம் உங்களுக்கு வாழ்க்கையில் அவங்களோட முன்னேற்றத்திற்கு ஒரு அடிகோலிடக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போது. அதாவது புது தொடக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்க போது நம்ம கும்பராசி அன்பர்களுக்கு. மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்கள் இந்த வாரம் மிகவுமே கவனமாக இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டும் பொழுதுமே சரி, இல்லை வெளியே போகும்போதுமே கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய வாரமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய வாரமாக இருக்குது. ஆண் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு சில சளி பாதைகள் போகும். இறை வழிபாடோட நாளை தொடங்குங்க. இந்த வாரம் மிகவுமே ஒரு அற்புதமான வாரமாக இருக்க போகுது. 12 ராசிக்கும் ராசி பலன் சொல்லிட்டேன். இந்த ராசி பலன் இந்த வாரம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கையில் செட்டிலாக இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வச்சு தான் இன்னும் எவ்வளோ எலபரேட்டாக எவ்வளோ டீட்டெயிலாக அந்த வார பலன் சொல்ல முடியும்னு என்னால் போட முடியும். நீங்கள் கொடுக்க என்கரேஜ்மெண்ட்டு தான் எனக்கு ரெகுலர் வீடியோஸ் போடுறதுக்கான ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஸோ அன்பான வாடிக்கையாளர்களே, சப்ஸ்கிரைபர்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணால் ஜாதகம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக பாருங்கள். அவங்களுக்கு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் பெருமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜோசியரை நான் இருப்பேன் நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.